அப்படியே சொல்லுங்கள். சாதாரண காலையில் தூங்கி விழிச்ச உடனே நம்ம என்ன செய்கிறோன்னா பல் விளக்குறோம். இந்த பல் விளக்குறதுக்கு இது பயன்படுது. ஒரு பெருவிரல் அளவு அந்த ஜெல் எடுத்து நம்ம சொன்னேன். சொல்லுங்கள். ரெண்டாவது நீங்கள் சேவ் பண்ணுறோம். சேவ் பண்ணுறதுக்கு வெளியே அந்த சேவிங் க்ரீம் எல்லாம் அதில் உள்ள கெமிக்கலால் பண்ணுறது. அதை விட்டுடலாம். அது நம்ம எடுத்துக்கலாம். தலை குளிக்கிறதுக்கு ஷாம்பு அது வேண்டியதில்லை. உடம்பு குளிக்கிறதுக்கு சோப்பு அது வேண்டியதில்லை. ஃப்ளோர் வாஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து நிறைய கெமிக்கல் யூஸ் பண்ண அது வேண்டியதில்லை. அதே மாதிரி உங்களுக்கு துணி வாஷ் பண்ணுறதுக்கும் நிறைய ஜெல், அதாவது வாஷிங் மிஷின்லேயே போட்டு இது பண்ணலாம். கார் வாஷு, பைக் வாஷு, இப்படி வெளிப்புற உபயோகங்கள், வீட்டு உபயோகங்களுக்கு எல்லாத்துக்குமே பயன்படும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் வந்து நம்ம சாப்பாட்டில் எல்லாத்துலேயும் இணைச்சி போடணும். ஏன்னா தனியாக சாப்பிட்றது கஷ்டம். அதே நேரத்தில் அந்த உணவில் வந்து ஃபோர்ட்டிஃபிகேஷன் பண்ணணும். இட்லியில் வந்து நீங்கள் சாதாரணமாக சோத்துக்கட்டளை சேர்த்து இட்லி செஞ்சீங்கன்னா அதனுடைய 32% வந்து அதனுடைய நியூட்ரிஷன் கூடுதுன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியில் முடிவு சொல்கிறாங்க. இட்லி, தோசை, பரோட்டா, சப்பாத்தி, குழம்பு, ரசம், இதை பிரத்யேகமாக என்ன செய்யலைன்னா நம்ம வந்து ஐஸ்கிரீம் பண்ணணும், ஆம்லெட் பண்ணுறோம், வடை, பஜ்ஜி, போண்டா. இதுக்கு மேலே என்ன அல்வா எல்லாத்துக்கும் தெரியும். அல்வா வந்து இல்லை குமரி லேகின்னு சொல்லி பண்ணுவாங்க, குமரி மணப்பாகு, குமரி பக்குவம் அப்படின்னு நிறையா பண்ணுறோம். ஆனால் எந்த உணவு செய்தாலும் இதை வந்து கூட சேர்த்திட்டோம்னா அதனுடைய அந்த பலம் வந்து கூடுது. இதனால் என்ன பலன்னா, நமக்கு விவசாயிகள் விளைச்சி கொடுக்குறாங்க, அவங்களுக்கு ஒரு ஆதாரமாக இருக்குது. இது வந்து தோற்று போகாத மாற்றுப்பயிர். அது மட்டும் இல்லை, இப்போ வந்து நிறைய வந்து இதை விவசாயத்தில் பயன்படுத்துகிறோம். பெஸ்டிசைடாக, பெஸ்ட் ரெப்பலண்ட்டாக, க்ரோத் பூஸ்டராக, பிஹெச் மாற்றியாக பண்ணுறோம். கால்நடைகளுக்கு பயன்படுத்துகிறோம். என்விரான்மெண்டல் ஆஸ்பெக்டில் நிறைய வேலை செய்யுது. ஒரு இடத்துல ஒரு செடி இருந்ததுன்னா சுற்றி இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு, மோனாக்சைடு இதெல்லாம் ஒன்று எடுத்துகிட்டு ஆக்சிஜனை வெளியே கொடுக்குது. அது மாதிரி பயிர்களில், தோட்டங்களில் போட்டிங்கன்னா கீழே வந்து வேணுங்கிற உரம் கொடுக்குது. இது மல்டி வேரியஸ் யூசேஜ். நீங்கள் அதுலேருந்து அவ்வளவு சத்துக்களை பிரிக்கலாம். வேர் வந்து பயன்படுது, தோல் பயன்படுது, ஜெல்லு பயன்படுது, பூ பயன்படுது. இப்படி 1 மில்லிமீட்டர் வேஸ்ட் கிடையாது. முழுக்க 100% நம்ம வந்து நம்ம பயன்படுத்த முடியும். ஏன் இந்த வாஷிங் மிஷின் சொன்னீங்களா, மேலே உள்ள தோலை கட் பண்ணிட்டு ஜெல்லை மட்டும் துணியோடு சேர்த்து போடணுங்களா? ஒரு துணியில் ஒரு துணி பையன்னு செஞ்சு அதுக்குள்ளே போட்டு நீங்கள் வாஷிங் மிஷினில் போட்டிங்கன்னா சீக்கிரம் கரைஞ்சி போயிடாது. சரி. எவ்வளோ அதாவது எவ்வளோ ஹார்டாக இருந்தாலும் சாஃப்ட் பண்ணி கொடுத்துரும். ஓகே. ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்க, நன்றி.